இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான பரவலான ஒரு பேச்சுகள் நிகழ்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு ஒரு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் நியமிச்சிருக்கு. இது எப்படி சார்? இது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிதா அப்படிங்கிற மக்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறாங்களா? ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக தானே இருக்குது. அது வந்து ராகுல் காந்தி சொன்னாரா திமுக விட்டு காங்கிரஸ் போகுதுன்னு சொல்லலை. இல்லை, ராகுல் காந்தி சொல்லாத வரைக்கும் இவங்க என்னதான் சொன்னாலும் இங்கே வேல்யூவே கிடையாது. ராகுல் காந்திக்காக தானே இங்கே காங்கிரஸுக்கு மதிப்பு, இல்லைன்னா என்ன மதிப்பு இருக்குது? ராகுல் காந்தி இல்லைன்னா காங்கிரஸ், சோனியா காந்தி, ராகுல் காந்தி இல்லை அப்படின்னா இவர்களுக்கு இங்கே என்ன மதிப்பு இருக்குது? இவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? இவங்க என்ன கட்சி அண்ணாமலை மாதிரி பில்டு பண்ணி வச்சுருக்காங்களா என்ன? இல்லை, இவர்கள் தனியாக நின்று என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி அப்படியே போனாலும் சிறுபான்மை கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் வாக்கு யாருக்கு போடுவாங்க? யாருக்கு போட்டால் பாதுகாப்புன்னு, திமுகவுக்கு போட்டால் தான் பாதுகாப்புன்னு அங்கே தான் போடுவாங்க. இல்லை பிஜேபியினுடைய பி டீமாக செயல்படுறா, இல்லை ஏ டீமாக செயல்படுறா, பிஜேபியோட டைரக்ட் வாரிசாக செயல்படக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு போடுவாங்களா சொல்லுங்கள். காங்கிரஸ் அப்படியே போய் விஜய் கூட சேர்ந்தாலும், அப்படியே போய் ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் காங்கிரஸ் லூஸ் இட்ஸ் ரெலவன்ஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கு ராகுல் காந்தி ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி அலோவ் பண்ணாரு அப்படின்னா வந்து அவங்க சொந்த காசில் சூனியம் வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்?